டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரால ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு. பிரெட் ஹார்ட்லாம் குந்தர் கூட ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன கதை, அதுக்கப்புறமா ஜட்மெண்ட் டேயில் இன்னொரு அகைன் ஒரு வாரம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஸ்டோரி, அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிராண்ட்? அதாவது ஆப்ஷன் ஏ ராவா, ஆப்ஷன் பி ஸ்மாக்டவுன் சொல்லி மறக்காம முடியும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ரெண்டுமே தான். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பிரெட் ஹார்ட் பேசினது என்னது அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பிரெட் ஹார்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுத்து வருவார். அவர் நடுவில் தான் ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் இதை நான் சொல்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ட்ரன்ஸ் கொடுத்து வருவார். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒயிட் பேரட் என்ன சொல்லுவார்னா, இவர் நீங்கள் திருப்பி அகைன் இந்த ஒரு ரிங்கில் பார்ப்பீங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்கீங்களா அப்படின்னோடனே அவர் என்ன பேசுவார்னா, நான் ஒரு கெனடியன் சாம்பியன், அதாவது நான் இவ்வளோ பெரிய சாம்பியனை இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது காரணம் இந்த WWE அண்ட் கம்பெனி தான். இதுக்கெல்லாம் அப்புறமா இன்னொன்று சொல்ல போனோம். நான் இவ்வளோ தூரத்துக்கு 20 வருஷத்துமா இந்த WWE இருந்தேன். ஏகப்பட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ஃபேவரட் ஹீரோவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அகைன் ஒரு கெனடியன் சாம்பியனை நம்ம யுனைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடன்லி ரிங் ஜெனரல் குந்தர் நிற்பார். குந்தர் வந்தோடனே எல்லாருமே ஷாக்கிங் ஆயிருவோம். எல்லாருமே அதாவது பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குந்தர் வந்தோடனே என்ன பேச போகிறாரு அப்படின்னு. நான் கூட ஒரு மேட்ச் பண்ணுவார். இவர் 67 வயசுக்காரர் நேற்று நான் சொல்லியிருந்தேன். எப்படி தான் உங்களுக்குள்ள மேட்ச் பண்ண மாட்டார். இவர் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். குந்தர் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்லுவார்னா, ஓகே நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நீ ஒரு WWE சாம்பியனாக இருந்த முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஆனால் இப்போ நான் கூட உன்னை டிவியில் பார்த்துருக்கேனே, நீ என்னோடய ஃபேவரட்டாக கூட இருந்த. நீ உன்னோட மேட்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் என்னோடய ஃபேவரட் யார் தெரியுமா, பில் கோல்ட்பெர்க் தான் அப்படின்றவாரு. டக்குன்னு உடச்சி விட்ருவார். கோல்ட்பெர்க் தான் என்னோடய ஃபேவரெட்டு. ஆனால் உன் மேட்சஸ்லாம் எனக்கு பிடிக்கும். நான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். ஆனால் பட் இருந்தாலும் நீ ஒரு கெனடியன் சாம்பியன் தான், எனக்கு கெனடியன் சாம்பியன் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னுவார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கெனடியன் சாம்பியன் தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா என் கூட மேட்ச் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். ஹார்ட் பரட்டை என்ன சொல்லுவார்னா, நான் நினச்சேன் நீ தான் வருவேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னுவார். அதுக்கு ரிங் ஜெனரல் குந்தர், ஓகே சரி நீ என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு சாம்பியன், உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிசைன் உள்ளே வந்துடுவார். செமிசைன் வந்தோடனே எல்லோரும் சவுண்டெல்லாம் பிச்சு உதறிடும். ஏன்னா இவரை தான் இன்வைட் பண்ணுற வேண்டியது. செமிசைன் பார்த்திங்கன்னா ரிங்குள்ளே நிற்பார். அவர் என்ன பேசணும்னா, நீ இவர் முன்னாடி பேச உனக்கு தகுதி இருக்கா? இவர் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? இவர் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்காரு, பெரிய ஹீரோவாக இருந்திருக்காரு. அவர் முன்னாடி உனக்கு பேசும்போது தகுதியே கிடையாது அப்படின்னுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, நீ இந்த ரிங்கில் இருக்கேன்னா அகைன்ஸ்ட் ஒரு கெனடியன் சாம்பியன் கூட நீ ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதாவது கெனடியன் சாம்பியனான செமிசைன் கூட ஏன் கூட நீ உன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும்னு மாட்டேன், டைட்டில் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அகைன் செமிசைன் கூட அப்படின்ட்டு அவர் சார் போயிடுவார். போன வரது பார்த்தீங்கன்னா ஹர்ட் பரட் என்ன சொல்லுவார்னா, நீ பயப்படுற, நீ சரியான ஆளாக இருந்தால் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஏன் கூட ஃபைட்டுக்கோ அப்படின்னு டக்குன்னு சடனாக ஷாக் ஆகிடு. என்னடா நீ அவன் ரிங் ஜெனரல் குந்தர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வருவான் சண்டைக்கு, நீ ஏன் கூட வர. செமிசைன் சடனாக நிற்பார். நீ ஏன் கூட சண்டை போடு, வா அகைன்ஸ் நம்ம அகைன் ஒரு வாரம் வச்சுக்கோ அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ராலை மிரட்டி விட்டுரும் இந்த ஒரு செக்மெண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் டூ என்ன, ஃபின்பாலரோட செக்மெண்ட் தான். ஃபின்பாலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதாவது வருவார். என்ன பேசுவார்னா, டேமின் பிரிஸ்ட்டை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். எதுக்காக நான் டேமின் அந்த டைமில் டைட்டில் லாஸ் பண்ண வச்சேன், அதுக்கு காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது என்ன காரணம்னா, நான் தான் ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட் டேவை உருவாக்குனது. அதாவது எட்ஜுக்கு அப்புறம் நான் தான் அந்த ரோலில் நின்றேன், கேப்டன் நின்றேன். ஆனால் டேமின் பிரிஸ் எப்போ டைட்டில் வின் பண்ணானோ அப்போ என்னை ஃபுல்லாக அமுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை ரொம்ப டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அந்த டைமில் பீக்லேருந்து அவன் சாம்பியனை எடுத்தோடனே அவன் எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் அது ஒரு சான்ஸு. இன்னொன்று என்னென்னா, டேமின் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அவன் சொல்கிறதா நடக்கணும், அந்த மாதிரி செய்கிறான். டேமின் அப்போ சடனாக உள்ளே கேட்பார், நான் அந்த மாதிரி செஞ்சேனா, நான் எல்லாமே நம்ம ஜட்மெண்ட்டோட நன்மைக்கு தான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் நம்ம ஃபின்பாலர், சரி ஓகே இப்போதைக்கு எனக்கு சரியான கடுப்பில் இருக்குது. ஆனால் ஒன்று நான் மேட்ச் பண்ணணும் அகைன்ஸ்ட் பேட் பிளட்டில், பேட் பிளட்டில் உன் கூட மேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவார். இது தெரிஞ்ச விஷயம்னா, டீமன் ஃபின்பாலர் வர்சஸ் டேமின் பிரிஸுக்கான ஒரு மேட்ச் பார்க்க தான் போகிறோம். நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறியா,
சரி ஓகே நான் உன் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன். அகைன்ஸ்ட் பேட் பிளட்டில் நீ வின் பண்ணுறியா நான் வின் பண்ணுறேன் பார்த்துருவோம். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷாக்கிங் ஆயிரும், வேறு லெவல் மூமெண்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தில் இருந்துவார் ஃபின் பாலர். இப்போ உன் கதையை நான் முடிக்க போகிறேன்டா அப்படின்னோடனே சொல்லிடுவார், நீ சம்மர் ஸ்லாமில் பண்ணதுக்கு உனக்கு பேட் பிளட்டில் நான் மொத்தமாக உனக்கு வைக்கிறேன்டா அப்படின்னுவார். ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுமே ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான் ஆக்குவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இந்த மேட்ச்சை ஸ்டீல் கேஜ் மேட்ச் ஆக்குனா உண்மையிலே ஒரு வேறு லெவல் மேட்சாக தான் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டேயில் இருக்க அத்தனை பேருமே வந்துடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமியன் பிரிஸ்டை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க, பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுவாங்க. கார்லிட்டோ எல்லாருமே வந்துடுவாங்க. அங்கே வந்து மாமி ரியா ரெஃப்ரி வருவாங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லீவ் மார்கன் வந்துடுவாங்க. லீவ் மார்கன் வந்து பின்னாடியே அடித்து அவங்க ஏற்கனவே வந்து மாமி ரியா ரெஃப்ரிக்கு காலில் இன்ஜுரி ஆன மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு ஊண்டி தான் வருவாங்க. லீவ் மார்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு அடின்னு அடிச்சிருவாங்க ரியா ரெஃப்ரியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேமியன் வந்து ரியா ரெஃப்ரியை காப்பாற்றிருக்கா, அதுக்கு மேலே வந்து படுவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீவ் மார்கன் அகைன் வந்து பார்த்திங்கன்னா டேமியனையும் அட்டாக் பண்ணுவாங்க பியூட்டிஃபுல்லாக. நான் இது வரைக்கும் மாமி ரியா ரெஃப்ரி தான் நம்ம பாய்ஸ் எல்லாம் அடித்து பார்த்துருப்போம். லீவ் மார்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அடி வெளுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. ஃபின்பாலர் வந்து தன்னோட ஃபினிஷியர் மூவ் போடும்போது அங்கே சடனாக ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டுச்சுங்க வேறு லெவலாக. மெயின் இவன் ஜே உஸ் வந்து உள்ள இறங்கிட்டார், சேரோட வாங்கடா நம்ம வந்து அடித்து பார்த்துக்கலான்ட்டு நம்ம மாமி ரியா ரெஃப்ரி டேமியன் பிரிஸ்டையும் பார்த்தா மெயின் இவன் ஜேவ்ஸ் வந்து உள்ளே வந்துட்டார். எல்லாருமே ஷாக்கிங்காக தெரிச்சு ஓடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ராவில் வந்து நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. என்னடா இது கதை, பிளட் லைனோட ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் டேக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எப்போ அவனோட ஸ்டோரிக்கு போகணும் தான் இருக்குது. அப்புறம் வந்து டாமினிக் மிஸ்டீரியஸ் டிராகன் லீக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்ச் தான். எல்டபிள்யூலேருந்து டிராகன் லீக் வருவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் அண்ட் ஜட்மெண்ட் டே எல்லாருமே இருப்பாங்க. அசால்ட்டாக வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி விட்ருவாங்க லீவ் மார்கன் ஹெல்ப்பால். இந்த மேட்ச்சை பற்றி வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல, அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாகி முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஜட்மெண்ட் டே இப்போ இருக்கிறத பழைய ஜட்மெண்ட்டே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 என்ன ஃபஸ்ட்டு மேட்ச்சே இதாங்க, டீம் சாட் கேபிள் வர்சஸ் டீம் ஒயிட் ஸ்டிக்கான இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டோன்னே வேறு லெவல் தான். மெயின் ஈவெண்ட்டாக போட்டிருந்தா ஏற்கனவே எத்தனை வாட்டி தான் அந்த மேட்ச்சை பார்க்குறதுன்னு போர் அடிச்சிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வேறு லெவல் தரமான மேட்சாக கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் அடிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. அதாவது அந்த ட்ராஷ் கேனை கவுத்தி குச்சி எடுத்துலாம் ஒத்துன்னு அடிப்பாங்க, வேறு லெவலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கிள் ஹோடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பார், அவரோட மூவ்மெண்ட் வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பார். மித்த எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எரிக் ரோவன் வந்து பார்த்திங்கன்னா பேரிகேடு தூக்கி வந்து அடிப்பார். அந்த மூவ்மெண்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகூர் மேட்ச் மாதிரி விளாட்றாங்க. சத்தியமாக இது வந்து ஒரு வேறு லெவல் தான். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒயிட் சீக்கு வந்து கொஞ்சம் திணற மாதிரி இருக்கப்போ டக்குன்னு வந்துடுவார் ஒயிட் சீக்கோட லீடர் அங்கிள் ஹவுடி வந்தோடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபினிஷர் மூவ் போட்டுருவார் சாட் கேபிளுக்கு. அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஸ் ப்ளஸில் கொடுத்து இந்த மேட்ச் வந்து ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சீக் அகைன் வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமாவது இந்த கொஞ்சம் ஸ்டோரி லைன் மாற்றுங்கடா, ஒயிட் சீக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு குரூப் கூட சண்டை போட வைங்கடா, மேபி ஜட்மெண்ட் டே கூட வைங்கடா, நல்லாயிருக்கும். ஜட்மெண்ட் டே கூட இப்போதைக்கு வராது. ஓகே, அடுத்து நடக்க போகிற மேட்ச் என்னென்னா அகைன் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ஃபைனல் ரவுண்ட் இதான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்கண்டினல் சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து நடக்கும்போது ஜெய்ஸோ, இலியானா டிராகன் அண்ட் பீட்டர் டன் அண்ட் மான்ஸ்டர் நமக்கு இந்த மேட்ச் பிரான்ஸ்டோமன் இருக்கார். இந்த மேட்ச்லேயாவது பிரான்ஸ்டோமன் வின் பண்ணி அகைன் டைட்டிலுக்கு ஒரு மேட்ச் பண்ணுங்கடா, நல்லாயிருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.